அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்சாரம் மின்சாரம் படத்தில் சொல்லுவான், தம்பி என்ன பண்ணிகிட்ருக்காரு, 10வது படிக்கிறான், எழுதுகிறான் இன்னும் எழுதுவான். அவனோட தொடர்கதை அப்படிங்கிற மாதிரி இலங்கை தமிழர்களை சாக்காக வைத்து அவர்கள் மூலம் பிழைப்பு நடத்தி திரள் நிதி வசூல் செய்து கொண்டு தமிழ்நாட்டில் நானும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தன் கட்சியை ஆட்டையை போட்டு இந்த சினிமாலெலாம் சொல்லுவானுங்கள பகீரங்க காட்சியாக வருண்டா அப்படின்னு, இந்த ஸ்பைடர்மேன் இதெல்லாம் விட பயங்கரமான கதையாக சொல்லுவானுங்கள, அந்த மாதிரி பிரபாகரன் அவர்கள் என்கிட்ட வந்து துப்பாக்கியை கொடுத்தாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், நான் தான் உலகத்துலேயே பெரிய இது, என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானளவியே கதை விட்டு கொண்டு இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அதுக்குன்னு குலைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்கான், திரு மாமா சாட்டை. அந்த மாமா சாட்டைக்கு தான் இந்த வீடியோ. மாமா சௌரியமாக இருக்கியா? உன்னை மாமான்னு கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீயே சொல்லியிருக்க மாண்புமிகு மானமிகுன்னு அந்த ஒரு வரியை நீ சொல்லியிருக்க. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை மதிக்கிறோம் மாமா. ஏன்னா நீ என்ன, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பர்ஃபெக்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா, 20 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்க, ஆனால் குறிப்பிட்ட கோடை ஒன்றால் தொட முடியல. அது ஏன்னு தெரியுமா உனக்கு? தனியாக நிற்கலாம், தனியாக எல்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒருத்தனை எட்டி பார்க்குறது, அடுத்தவனை எட்டி பார்க்குறது, இதுதான் உங்கள் பொழப்பே. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை உள்ளவன் என்றைக்குமே கரெக்டாக போய் அந்த இடத்த தொற்றுவான். உங்களுக்கு கொள்கையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் போய் நாங்கள் கொடியை நாட்டணும் அப்படிங்கிறது. அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில் நீ அரசியல் பண்ணுற? உன்னோட இது என்ன, ஈழப்போர் பிரபாகரனோட தம்பிகள் தான் நீங்கள். ஏண்டா பிரபாகரன் எந்த மண்காரரா? அங்கே போய் சண்டை போடுங்கடா. அங்கே போய் சண்டை போட்டு ஈழத்தில் போய் மக்களை காவாந்து பண்ணுறதை விட்டுவிட்டு இங்கே விஜயை அடிச்சுக்கிட்டு இன்னும் 2-3 பேரை அடிச்சுக்கிட்டு காட்டு கத்துறா. நீங்கள் தாண்டா கத்தி பார்க்குறீங்க. மக்களை என்ன பண்ண தெரியுமா? இவன் கத்திக்கிட்டே தாண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதாவது ஒருத்தர் கூட்டணி வச்சாங்கன்னா, கேப்டன் அவர்கள் கூட்டணி வச்சாருன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, 23 எம்எல்ஏ வாங்கினார். வாங்கி என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து 2 விஷயம் மட்டும் போதும். விருதாச்சலத்தில் சொந்த தொகுதியில் நின்று தான் தொகுதிக்கு தான் சொந்த காசை வச்சு தார் சாலை அமைச்சு குடிநீர் போட்டு அங்கேருந்து அங்கே போய் மைக்கை பிடிச்சி கேப்டன் இதை பண்ணாரா இல்லையா அங்கிறத கேளு. 1. 2வது, இந்த மணலூர்பேட்டை மேம்பாலம் இருக்குது தெரியுமா, பிரதமர் நிதியிலேருந்து அதை கொண்டு வந்தார். அது இன்னைய வரைக்கும் பேர் சொல்லிகிட்டு இருக்கு. அவர் இறந்து 2 வருஷம் இறந்துட்டாருன்னு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இறக்கலாம் தான் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கோம். அவரெல்லாம் பேசும்போது உனக்கெல்லாம் தகுதி இருக்காடா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு மைக்கு கிடச்சி உன் கண்ணை குலைக்கிற மாதிரி காய்ச்சி மூச்சின்னு குலைச்சா சரியாக போச்சா? கூட்டணி போடலாண்டா. கூட்டணி போடுறது தப்பே கிடையாது, புரியுதா இல்லையா? கூட்டணி போடுறது தப்பே கிடையாது. அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இவன்கிட்ட காசை வாங்கிட்டு இவனை பற்றி பேச காசு, அவனை பற்றி பேச காசு. விஜயை சொல்லு, ஒத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் உண்மையிலே அவன் உச்சந்தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு இருக்கிற படம் கூட உன் நொன்னு கிடையாது, புரியுதா இல்லையா? அவன் நொன்னை என்ன பண்ணாங்கிறத அக்கா விஜயலட்சுமி தெளிவாக புட்டு வச்சிருச்சு, புரியுதா இல்லையா? இலங்கையில் போர் நடந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா காரி துப்பக்கூடிய லெவலில் வந்துடும். நீ எல்லாம் அடுத்த கட்சியெல்லாம் பற்றி பேசக்கூடாது, புரியுதா? 1% வாக்கு 1% வாக்குன்னா இதெல்லாம் நீ பேசவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ தனியாக நிற்கிறேன்ட்டு ஒவ்வொரு பல்ட்டையும் காசை வாங்கிட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்குறேன்னு மக்களுக்கு தெரியாமலா இருக்குது. ஏண்டா நல்ல கட்சியாக இருந்தால் அங்கீகாரம் கொடுத்துனாலும் உங்களை உட்கார வச்சுருக்க மாட்டாங்கடா. 20 வருஷமும் நீங்களும் ஓடிக்கிட்டே தானடா இருக்கீங்க, இன்னும் கோட்டை தொட்டப்பாடு கிடையாதுடா. இந்த மிஸ்டர் பீன்னு ஒரு கதாபாத்திரம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி கதாபாத்திரம் தான் உங்கள் கதாபாத்திரம். மிஸ்டர் பீனு நீங்களும் ஒன்று தாண்டா, வேறு எதுவுமே கிடையாது. அசல் மிஸ்டர் பீன் தாண்டா நீயும் உன் அண்ணனும் மிஸ்டர் பீன், வேறு யாருமே கிடையாது, புரியுதா இல்லையா? நீ எல்லாம் வந்து அடுத்த கட்சியை பார்த்து நீ எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துட்ட.
என்ன உனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா போனால் மக்களுக்கு தெரியும்டா யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் மக்களுக்கு வந்தால் நல்லது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இத்தனை கற்றுறீங்களா? எவனா ஒரு எம்எல்ஏ வந்திருக்கீங்களாடா? ஒரு 25 வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்களாடா? ஒரு எம்எல்ஏ கேப்டன் வந்து ஆரம்பத்தில் கட்சியில் என்னார், ஃபஸ்ட்டு அவர் எம்எல்ஏ, அவர் ஜெயித்தார். அதுக்கப்புறம் ஜெயித்தார். 3ஆவதுல தான்டா 23 27 எம்எல்ஏ. புரியுதா இல்லையா? ஆனால் உன் கட்சியில் 20 வருஷமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பய கூட எம்எல்ஏ கிடையாது. ஏன்? மக்களுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் 420 ஃபெலோஸ்ன்ட்டு. இங்கே காசு கொடுத்தா இவனை பற்றி திட்டுவீங்க, அங்கே காசு கொடுத்தா அவனை பற்றி திட்டுவீங்க. உனக்கு பொழப்பு என்னடானா அடுத்தவனை திட்டுறது தான். வேறு என்ன நீ பண்ணியிருக்க, நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, உன் கையால் ஒரு 10 பேருக்கு சோறு போட்டிருக்கேன்னு சொல்லு, இல்லை மக்களுக்கு ஏதாவது இறங்கி நீ நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லு. நாம் தமிழர் கட்சிக்காரரா? நாம் டூப்ளர். நீங்கள் புரியுதா இல்லையா? நாம் தமிழர் இல்லை, நாம் டூப்ளர். பேச்சுவார்த்தை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை வளைச்சி கீழே இறக்கி சுற்றி அப்படியே தமிழ்நாட்டை சிங்கப்பூர் ஆக்குற மாதிரி பேசுவீங்க. ஆனால் இது வரைக்கும் 20 வருஷமாக குலைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கப்பட கிடையாது. முதல்ல ஜெயிச்சுட்டு வாங்கடா, அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் எல்லாமே பற்றி பேசலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்து உங்களால் இப்போ பொறுக்க முடியல. ஏன்னா உங்கள் ஓட்டும் அங்கே போயிடும். புரியுதா இல்லையா? அதை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணியில் எண்ணெயில் விழுந்த இது மாதிரி பொரியிற அப்படியே. ஏன் உன் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடுச்சு. ஏன்டா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பி வந்தான்னா அவனை துணை முதலமைச்சராக்கிடுவேன், நான் முதலமைச்சராக்கிடுவேன் அப்படிலாம் பேசின நாக்கு, அதுக்கப்புறம் போய் நீ ஓரமாக நின்று இல்லை செத்து போயிடுவேன்னு சொல்கிற அதே நாக்கு. ஒவ்வொரு நாக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 நாக்கு வச்சுருப்பீங்களாடா நீயும் நொன்னனும். ஒவ்வொன்றா மடித்து ஒன்று பேசும்போது மடிச்சுக்கிறீங்க, இன்னொன்று பேசும்போது இன்னொரு நாக்கை வெளில விட்றீங்க. மனுஷனுக்கு ஒரு நாக்கு, ஆனால் உனக்கும் நொன்னனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 நாக்கு இருக்கும் போல இருக்குடா. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலான்னு பேசுவீங்க போல இருக்கு. 2026 நீங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கடா பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ அதாவது ஒரே என்னென்னு கேட்டால் மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரணம் என்னென்னா கரெக்டாக ஒரு சீட் நீ வாங்கி கேட்டுக்கடா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்சியை பற்றி பேசி நீ விமர்சனம் வை. இந்த கட்சியில் தோத்துட்டியா, இந்த வாட்டி தோத்துட்டியா, நீ யாரையும் பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தது தான் பார்ப்போம். நீ அதே மாதிரி இருக்கியான்னு பார்ப்போம்டா. புரியுதா? மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு பண்ணுறாங்கங்கிறத இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிடண்டா அவங்களோட லட்சணம் என்னன்ட்டு. பேசுனா மட்டும் போதாது தம்பி, முதல்ல காரியம் இருக்கணும். உன்கிட்ட காரியம் கிடையாது, வீரியமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தானே இருக்க போகிறோம். இந்த மூலையில் ஒரு கற்று, அந்த மூலையில் ஒரு கற்று. வடிவேல் சொல்கிறக்கா தான் போன வாரம் அடிக்கிறானுங்களே, எங்கே தம்பி வரலையா அப்படின்னா, போங்க தம்பி அடி வாங்கியே பழகிட்டு இனிமேல் எங்களுக்கு என்ன அப்படியே தொடச்சி விட்டு போயிட்டுருப்போம்னு சொல்லி தொடச்சி விட்டு போகிறீங்க. முதல்ல ஜெயிங்க மிஸ்டர் மாமா அவர்களே, புரியுதுங்களா? முதல்ல ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்களும் 20 வருஷமாக மக்கள்கிட்ட போராடி தான் இருக்கீங்க. மக்களுக்கு தெரியும் எவன் நல்லவன் எவன் சும்மா டுபான்னு வேலை பார்க்குறான்ட்டு. நீங்கள் நாம் டுபான் கட்சிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஆதரவு அளிக்கலை. என்ன உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் ஒன்று கை தட்டி உங்களை ஆர்ப்பரித்து ஆஹா வந்து விட்டார் பாருங்கள் மிஸ்டர் பீன் அப்படின்னு வந்து கை தட்டுவானோ, ஆஹா பிரம்மாண்டமாக பண்ண போகிறாரா அப்படின்னு. பிரித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி கதை உங்கள் கதை. முதல்ல எம்எல்ஏ வாங்க, அடுத்த விமர்சனங்கள்லாம் வைக்கும்போது அதுக்கு பதில் கொடுக்கலாம். ஒரு லேடிஸ் பிரச்சனையை சமாளிக்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு 1000 பேரை கூட்டத்து வீரம் பூர சூரன்னுக்கிட்டு முதல்ல நீங்கள் ஜெயிங்கப்பா. அதுக்கப்புறம் அடுத்த கட்சியெல்லாம் விமர்சனம் வைக்கிறதெல்லாம் பற்றி பேசலாம். அடுத்த கட்சி அப்புறம் பார்க்கலாம், சரியா? முதல்ல உங்கள் கட்சி முதல்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வாங்க 2026. அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.